ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 7ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது. என் அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவருடைய விசேஷித்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதற்கு நீங்கள் பாத்திரவான்கள். துதிக்கிற நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்கள். ஆண்டவரை நம்புகிற நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்கள். கர்த்தரை நம்புகிற நீங்கள் அசையாத உறுதியான சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பீர்கள். இன்றைய உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். திடமனதாய் இருந்து இன்றைக்குள்ள காரியங்களை நடத்துங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வெளியே சில பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கா? தைரியமா போங்க. இன்னைக்கு சில பரீட்சைகள் ஏதாவது நீங்கள் எழுத வேண்டி இருக்கா? தைரியமா அட்டன் பண்ணுங்க. சில சவால்கள் உங்களுக்கு இருக்கா? சில இன்டர்வியூஸ் இருக்கா? சில நபரை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கா? சில சட்ட ரீதியான சில சவால்கள் உங்களுக்கு இருக்கா? தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. முதுகு காட்டாதீங்க. ஃபோக்கஸ்டா செய்யுங்க. நீங்க சமைக்கக்கூடிய இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, நீங்க சம்பாதிக்கக்கூடிய வேலையாட்களா இருந்தாலும் சரி, எதை செஞ்சாலும் உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோட ஃபோக்கஸ்டா தைரியமா சந்தோஷமா செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல துணையா இருக்க போறார். பதற்றத்தோடு பயத்தோடு செய்யாதீர்கள். திடமனதோடு செய்யுங்கள். தைரியத்தோட செய்யுங்க. காரியம் இன்னைக்கு நடக்குமா, நடக்காம போயிடுமா, பெட்டரா வருமா, அவங்களுக்கு வருங்க எனக்கு வருமா, அவங்களுக்கு ஆகுங்க எனக்கு ஆகுமா, இந்த சந்தேகத்தோட எல்லாம் எதையும் செய்யாதீங்க. தொழில் செய்றீங்களா, பிசினஸ் பண்றீங்களா, ஒரு காரியத்தை நீங்க முடிக்க போறீங்களா, இன்னைக்கு அதை துவக்க போறீங்களா, ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா அதை செய்யுங்க. நேத்து நான் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு நான் எனக்கு கிடைக்குமா, இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு துணையா இருப்பார். உங்க கூடவே அவர் வருவார். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சோம்பல்தனம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சோம்பல்தனம். எனக்கு வருமா, எனக்கு கிடைக்குமா, இதை செய்யணுமா, நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. தள்ளி எல்லாம் போடாதீங்க. தரமா செய்ய வேண்டியதை இன்னைக்கே செஞ்சிருங்க. தாவீது ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான். சின்ன ஒரு மந்தை தான் இருந்துச்சு. குட்டியான கொஞ்சம் மந்தைகள் இருந்தது. கொஞ்சம் ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த கொஞ்சம் ஆடுகளை போக்கஸ்டா, கவனமா, அழகா, நேர்த்தியா மேய்ச்சான். சில நேரங்களில் கரடிகள் வந்து அத ஆடுகளை அழிக்க பார்த்தது. சிங்கங்கள் வந்து பாதிக்க பார்த்தது. ஆனா தைரியமா திடமனதோடு முன்னாடி நின்னு அதை காப்பாத்தினான். ஒரு முறை அவனுடைய தகப்பனார், அவனுடைய சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள், நீ சென்று அவர்களுடைய நலனை விசாரித்து வா என்று அழைக்கும் பொழுது ஆடுகளை அப்படியே விட்டுட்டு போல அத பத்திரமா ஒரு இடத்துல காக்கும் நபருடைய வசத்தில் வைத்து விட்டு அவன் சென்றான். உங்க கைக்கு இருக்கக்கூடிய சின்ன தொழிலா இருக்கலாம், ஒரு சின்ன குடும்பமா இருக்கலாம், ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், பொறுப்போட செய்யுங்க. அத பிரதானமா வேல்யூவா நீங்க செய்யுங்க. தைரியமா செய்யுங்க. உங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். இன்னைக்கு உங்க கூடவே வருவார். உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்பிக்கையோட சந்தோஷத்தோட செய்யுங்க.
உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பாரு. தைரியமா இருந்து காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க கூடவே இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதா இருக்க போகிறது, ஆசீர்வாதமா இருக்க போகிறது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? உங்களுடைய இன்றைய நாள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். உம்முடைய மேலான தயவு ஈவு இரக்கத்தின்படி ஆண்டவரே, இந்த மே மாதம் 7ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையிலே இந்த ஜெபத்திலே அடியோனோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. நீட்டப்பட்ட கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு இந்த காரியத்தை நடத்தணும், இங்க நான் போகணும், இதை நான் செய்யணும்ன்ற 1000 பொறுப்புகள் உத்தரவாதங்கள் இருக்கலாம். அதை ஒவ்வொன்னையும் நேர்த்தியாக, தரமாக, போக்கஸ்டா, தைரியமா, கான்பிடென்டோட, திடமனதோடு செய்வதற்கு வேண்டிய பலத்தமுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. பதற்றத்தோடு, ஏனோ தானோ, ஒரு சலிப்போடு அல்ல. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி திடமனதாயிருந்து உடைய பிள்ளைகள் காரியங்களை செய்யட்டும். நீர் துணையாயிருந்து வெற்றி இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்திரல வேண்டுமென ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள், இன்னைக்கு இந்த ராத்திரி, இந்த நாளை நீங்க முடிக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், இந்த வார்த்தையின்படி திடமனதா போக்கஸ்டா காரியத்தை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி ஆச்சரியப்படுவீங்க. சக்சஸா முடியும், உங்க காரியங்கள் எல்லாமே ஜெயமா முடியும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நாளை காலை மீண்டும் நாம் சந்திப்போம்.